Hi, hello, vanakkam and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல கிளாசி க்ளோவிங் ஸ்கின் லைட்டனிங் 1 day challenge வந்து நம்ம பார்க்க வரோம். இது வந்து 1 time challenge தான். நீங்க 7 days ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸ்கின் அப்படியே மினுமினுன்னு தேஜஸ் ஆயிடும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சூப்பராக நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுற ஸ்கின் ஒயிட்டனிங் கொடுக்குற ஸ்க்ரப்பு வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 4 பாதாம் மட்டும் நான் எடுத்திருக்கேன். மொதல் நாள் நைட்டு இந்த பாதாம் வந்து ஊற வைக்கிறது அது மாதிரிலாம் வேணாம், நம்ம ஸ்க்ரப்பு பேஸ்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஆட் பண்ணுறது வந்து ஓட்ஸ். நீங்கள் என்ன ஓட்ஸ் வந்து சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து குவாக்கர் தானே, ஆமாம், குவாக்கர் ஓட்ஸ் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் வந்து நம்ம பாதாம் எப்படி பொடி பண்ணமோ அந்த மாதிரி பொடியாக மிக்சியில் போட்டு ஒரு அடி, ஆப்போசிட்டில் ஒரு அடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம், அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸு, அதாவது நம்ம எந்த அளவுக்கு பாதாம் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து ஈக்குவலாக ஓட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே கிளாஸாக நல்லா க்ளோவாக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட். அடுத்து இது கூட ஸ்க்ரப்பிங்காக நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன தான் ஓட்ஸ் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணால் ரொம்பவே ஜென்டிலாக ஊறிச்சுன்னா ரொம்ப ஜென்டிலாக தான் ஸ்க்ரப் ஆகும். ஸோ அதனால் நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் வேணுங்கிறதுக்காக ஸ்கின் ஒயிட்டனிங்கும் கொடுக்கும் அரிசி மாவு. ஸோ நான் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு, சேம் தான், 3மே ஒரே மாதிரி தான். அடுத்து வந்து நல்லா கெட்டியாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்துக்கோங்க. நம்மளோட ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த ஓட்ஸ் வந்து ஊறும்போது நல்ல மொது நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி இந்த பருப்புலாம் ஊற வச்சா நம்மளுக்கு வந்து டபுள் பெனிஃபிட்னு கிடைக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். இந்த மாதிரி ஓட்ஸை ஊற வச்சு நம்ம ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா பாதாம், இந்த ஓட்ஸ் இதெல்லாம் ஊற வச்சு போடும்போது ட்ரிபிள் பெனிஃபிட் கிடைக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை வந்து ஊற வச்சுட்டேன். என்னோடய ஸ்கின் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நான் ஃபேஷியல் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் டல்லாக, என்ன தான் ப்ரைட்டாக இருந்தாலும் ஏதாவது ஒரு டல்னஸ் வந்து எப்போயாவது ஸ்கின்னில் வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்க்ரப் வித்து ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஸ்க்ரப் ஆகும். மொத்தமாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ண முடியாது இது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். ஆனால் இது வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. அரிசி மாவு கொஞ்சம் இடையில தானே வரும். ஸோ அதனால் ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 5 to 7 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாவே ஒரு க்ளோ கிடைக்கும். இதை வந்து நீங்கள் 7 days சேலஞ்ச், நான் 1 day சேலஞ்ச் தான் சொல்லியிருக்கேன். நான் 1 டேவே சூப்பரான ரிசல்ட் இருக்கும். இதை வந்து நீங்கள் 7 days சேலஞ்சாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்போதும் போல தான் Day 1, Day 5, Day 7 அந்த டைமில் மட்டும் ஸ்க்ரப் பண்ணுங்கள். மற்ற டைம் ஜஸ்ட் ஒரு பேக் மாதிரி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து அந்த லிப்ஸுக்கும் இதே ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ணும். தேங்காய் பால் வந்து ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட்டு. நம்ம கையிலேயே ஸ்கின் க்ளோ பண்ணுறதுக்கு நம்ம கையிலேயே வந்து சூப்பரான இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது. வேறு க்ரீம் இதெல்லாம் தேடி நம்ம போக தேவை. ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் இந்த தேங்காய் பாலையே நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மாஸாக கிளாஸ் பண்ணும். சூப்பராக இருக்குல்ல ரைமிங்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு திக் லேயராக அடுத்து வந்து ஒரு மாஸ்க் மாதிரியா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியண்ட் வந்து செம்மையாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்பாயா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்ககிட்ட பப்பாயா இல்லைன்னா பனானா கூட எடுத்துக்கலாம். பட் பப்பாயா வந்து சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம சேர்ந்து யூஸ் பண்ணும்போது. நான் நிறைய டைம் பப்பாயா கிடைக்கும் போது பப்பாயா வந்து தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். இது பாருங்களேன், நல்ல ஒரு ஆரஞ்சு டிண்டோட இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து மிக்சியில் அதே மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நம்மளோட தேங்காய் பால் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், ஆயில் ஸ்கின்னை கூட ஹனி அப்ளை பண்ணலாம். பிம்பிள் ஸ்கின்னா மட்டும் ஹனி அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களாம் இதில் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணா தேங்காய் பால் மட்டுமே போதுனாலும் ஓகே. நான் அதனால தான் அது மட்டும் காமிச்சிருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே பாருங்கள் ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ தேஜஸ் தெரியுது நம்மளோட ஸ்கின்னில். நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட் அந்த மாதிரி. அடுத்து வந்து இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் இதே ஸ்டெப்லேயே சேர்ந்து தான் செய்யணும்னு இல்லைங்க. எப்போல்லாம் உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அது செய்யுங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபேஷியல் மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை ஸ்கின் வந்து எப்போவுமே கிளாஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 days ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 கையை வச்சு நல்ல ஒரு மசாஜ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது பேலன்ஸ் இவ்வளோண்டு தான், 1 ஸ்பூன் தான் நம்மளுக்கு தேவைப்படும் ஃபேஸ்க்கு. பேலன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் என்னோடய 2 கையும் வச்சு நல்லா வந்து என்னோடய ஸ்கின்னோட செட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு ஒரு மசாஜ் கொடுத்தா தான் நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகும், நல்ல ஒரு க்ளோ வந்து இருக்கும். நல்லா ஃபுல்லாக நான் வந்து மசாஜ் பண்ணிட்டேன். ரிலாக்ஸாக சூப்பராக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் என்னோடய ஸ்கின்னில் வந்து ஒரு அந்த பப்பாயோட டிண்ட் வந்து என்னோடய ஸ்கின்னில் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பிரைட்டனிங் இருக்குது ஸ்கின்னில். நல்ல ஒரு கிளாஸி ஒரு க்ளோவிங் இருக்குது. நம்ம 1 time தான் ட்ரை பண்ணியிருக்கோம். 1 day சேலஞ்ச் நீங்கள் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளோவாக கிளாஸி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக தான் பனானாவையும் கோகனட் மில்க்கையும் சேர்த்து 7 days கிளாஸ் ஸ்கின் சேலஞ்ச் போட்டேன். அதனால தான் இதை வந்து நான் 7 days கிளாஸ் ஸ்கின் சேலஞ்சாக போடாமல் ஜஸ்ட் 1 day மட்டும் போட்டிருக்கேன். இதே நீங்கள் 7 days பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். பனானா காமிச்சேன் இல்லையா என்னோடய ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குன்னு, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். பனானாவை விட நம்மளோட பப்பாயா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்காக இருக்கிற ஒரு ஃப்ரூட்டுங்க. ஸ்கின்னை லைட்டனிங் கொடுக்கும். இன்டேக் டெய்லி 1 டம்ளர் பப்பாயா ஜூஸ் வந்து கேர்ள்ஸ் நம்ம எடுத்துக்கிறது வந்து நம்மளுக்கு யூட்ரஸ்க்கும் நல்லது. நம்மளோட ஸ்கின்னை வந்து செம்ம க்ளோவாக இருக்கும், எப்பவும் எங்கே வச்சுக்கும். அதே மாதிரி ஸ்கின் லைட்டனிங் வந்து கொடுக்கும். பொமக்ரானட் ஜூஸை விட பப்பாயா ஜூஸ் வந்து நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ வந்து நீங்கள் இன்டேக் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைம் இல்லைங்கிறவங்க வந்து இன்டேக் கூட பப்பாயா வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஓட்ஸ் வித் ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் பண்ணுவேன். அது வந்து என்னோடய ஸ்கின்னோட க்ளோவிங்க்கு வந்து ஏதாவது ஒன்று நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு கேட்பீங்க. தாராளமாக 3 நாள் வரைக்கும் கெடாது. நீங்கள் 3 நாள் வரைக்கும் கண்டினியூவாக கூட யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரப் பண்ணாமல். பார்த்ததோட விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கும் டாடா பை பாய், தேங்க்யூ.